Hello and welcome to TNPC Tude Daily Current Affairs. ஸோ நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு டாபிக், அஸ்ஸாமில் ஒரு பவர் ப்ராஜெக்ட் அதானி பவர் பிளான்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது அங்கே அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சம் அரவுண்ட் 3000 பைகாஸ் ஆஃப் லேண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து குக்ராஜ் ஹர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா ஒரு நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் லைக் போரா டயஸ்போரா ஃபோரம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போராட்டம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அஸ்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சம் 3000 பைகாஸ் ஆஃப் லேண்டை அந்த பவர் ப்ராஜெக்ட் தந்துருக்குறீங்க. இப்போது அந்த லேண்டு யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சிலுக்கு சொந்தமானது. ஏன்னா அந்த பர்டிகுலர் நீங்கள் கொடுத்த லேண்டு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் போடோலேண்ட் டெரிட்டோரியல் ரீஜன். ஸோ அந்த போடோலேண்ட் டெரிட்டோரியல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டை நீங்கள் கொடுக்குறீங்க. இது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 6th ஷெட்யூலில் இது வருது. 6th ஷெட்யூலில் தான் இந்த போடோலேண்ட் டெரிட்டோரியல் ரீஜன் வருது. ஸோ அதில் லேண்டுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் கிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் அவங்கள கன்சல்ட் பண்ணாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் லேண்டை அலோகேட் பண்ணது அப்படிங்கிறது போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சிலினுடைய அட்டானமியில் கை வச்சது மாதிரி. இது மூலமாக கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளினுடைய அவங்களுடைய லேண்டை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கான அந்த உரிமையில் நீங்கள் கை வைக்கிற மாதிரி இது டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு ஒரு சின்ன போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கு அஸ்ஸாமில். இப்போது நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போடோலேண்ட் டெரிட்டோரியல் ரீஜன்னா என்ன, முதல்ல போடோலேண்ட்னா என்ன, சரிங்களா? அதை தான் நம்ம போடோலேண்ட் டெரிட்டோரியல் ரீஜன் சொல்கிறோம். போடோ ட்ரைபல் யார், முதல்ல அவங்களுக்கு என்ன அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, 6th ஷெட்யூல்னால் என்ன, இந்த விஷயங்கள் தான் நீங்கள் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், போடோலேண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்ஸாமினுடைய வெஸ்ட் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா போடோலேண்ட் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இந்த போடோலேண்டுன்றது அஸ்ஸாமினுடைய வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய லேண்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரைபல் பீப்புள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. சொல்லப்போனால் இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் ஆஃப் அஸ்ஸாம் இங்கே வாழ்கிறதா சொல்கிறாங்க. இவங்க ஒரு காலத்தில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துட்டு போகலாம். போடோ பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். போடோன்றது யாருன்னு பாருங்கள். ஸோ பிளைனில் வாழக்கூடிய ஒரு ட்ரைபு, சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப் இன் அஸ்ஸாம். ஸோ ஷெட்யூல் ட்ரைபில் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பீப்புளில் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இவங்க தான். கிட்டத்தட்ட 5 to 6% ஆஃப் ஸ்டேட் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. ரொம்ப நாளாக அவங்க எதுக்காக போராடுறாங்கன்னா போடோலேண்டுக்காக தான் ரொம்ப நாளாக போராடுறாங்க, சரிங்களா? 1980 ஒரு இன்சர்ஜென்ட் மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுக்கான லேண்டை இந்தியன் கவர்மெண்ட்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட்டு ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் இந்த போடோ பீப்புள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்ட பிறகு தான் ஃபஸ்ட் டைம் 1993 தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப தான் ஃபஸ்ட் டைம் எந்த முடிவை விடுறாங்க, போடோலேண்டுன்னு ஒரு தனி நாடு வேண்டாம், அது ஸ்டேட்டாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு அட்டானமஸ் பகுதியை கொடுத்துடலாம், சுய அதிகாரம் பகுதியை கொடுத்துடலான்னு ஒரு முடிவுக்கு ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த பிரச்சனை ஓஞ்ச பாடில்லை, கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு 1993 ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் 1993 நடந்தப்போ கிரியேட் பண்ணதாக என்ன அப்படின்னா போடோலேண்ட் அட்டானமஸ் கவுன்சில். இப்போ போடோலேண்ட் அட்டானமஸ் கவுன்சில்னால் என்ன அப்படின்னா, அந்த நிர்வாகத்தை முழுக்க அவங்களே பார்த்துப்பாங்க. சட்டம் இயற்றுறதா இருக்கட்டும், அதை நடைமுறைப்படுத்துறதா இருக்கட்டும், அவங்களோட ரிசோர்ஸஸ் சம்மந்தமான அதிகாரங்கள் இருக்கட்டும், அவங்ககிட்ட இருக்கிறதுக்கு பேர் தான் அட்டானமஸ் கவுன்சில். இதுக்கு பேர் போடோலேண்ட் அட்டானமஸ் கவுன்சில். இந்த போடோலேண்ட் அட்டானமஸ் கவுன்சிலை தான் பின்னாடி என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில்னு மாற்றுறாங்க. இப்போ அந்த போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் எத்தனை டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணுதுன்னா 4 டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணுது. உதால்குரி, பக்ஷா, சிராங், குக்ராஜ் ஹார். ஸோ இதை ஒட்டுக்கா சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்கண்டா போடோ டெரிட்டோரியல் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ இன்னொரு பேர் ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போடோலேண்ட் டெரிட்டோரியல் ரீஜன் அப்படிங்கிறோம்.
ஸோ அந்த போடோலாண்ட் டெரிட்டோரியல் ரீஜன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த வெஸ்ட் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய 4 டிஸ்ட்ரிக்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான ட்ரைபல் பீப்புளினுடைய வெல்ஃபேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களா ஒரு செல்ஃப் கவர்னிங் பாடியாக க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கான அதிகாரத்தை யார் கொடுக்குறா அப்படின்டா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 6th ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இதுக்கான அதிகாரம் இருக்குது. அந்த 6th ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எங்கெல்லாம் வந்துட்டு ட்ரைபல் பீப்புள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கலாம், அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கறதுக்கான ஒரு இதை தான் வந்துட்டு இந்த 6th ஷெட்யூலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த 6th ஷெட்யூல் அப்படிங்கிறது என்னென்ன ஸ்டேட்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இந்த 4 ஸ்டேட்டும் கவர் ஆகுது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ போடோலாண்ட் டெரிட்டோரியல் ரீஜன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா போடோலாண்ட் டெரிட்டோரியல், ஏன்னா வந்துட்டு டெரிட்டோரியல் கவுன்சில்னு ஒன்று க்ரியேட் பண்ணிடுறாங்க. இந்த டெரிட்டோரியல் ரீஜனுக்கு தான் என்ன க்ரியேட் பண்ணுறாங்கன்னா போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில். இந்த போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ 2003 க்ரியேட் பண்ணியாச்சு. 2003 போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில்னு க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சிலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பீப்புளினுடைய சோசியோ எத்னிக் ஐடென்டிட்டி, அதை தாண்டி வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, அவங்களுடைய இந்த லேண்டு ரைட்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட கவுன்சில் தான். ஸோ இவங்களை பொறுத்தளவில் இந்த போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தனியாக ஒரு லெஜிஸ்லேச்சர் வச்சுருப்பாங்க, தனியாகவே கம்ப்ளீட்டாக அவங்களும் தனியாக லெஜிஸ்லேச்சர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான அதிகாரத்தை அவங்க அங்கே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான சட்டங்களை அவங்களே இயற்றிப்பாங்க. பாருங்களேன், போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சிலுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலுக்கான லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அப்படி என்னென்ன பவர்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். அக்ரிகல்ச்சர், சாயில் கன்சர்வேஷன், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டெய்ரி டெவலப்மெண்ட்டு, ஃபிஷரி, ஃபாரஸ்ட்ரி, மார்க்கெட்டு, கோஆப்ரேஷன், பஞ்சாயத்து, லேண்டு, இரிகேஷனு, வாட்டர் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு அரௌண்ட் 40 மேட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வருது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த லேண்ட் ரெவன்யூவும் அவங்களுக்கு கீழே தான் வருது, லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் அவங்களுக்கு கீழே தான் வருது. சரிங்களா? ஸோ இதுக்கு தனியாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வச்சுருக்கிறாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு ஒரு சீஃபு, ஒரு டெப்யூட்டி சீஃபு. இதை தாண்டி இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுடைய அந்த டெப்யூட்டி சீஃப்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தே ஹாவ் தி ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கேபினெட் மினிஸ்டர். அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் கேபினெட் மினிஸ்டரினுடைய தகுதி வந்து இவங்களுக்கு இருக்கும். இதுதான் போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில். இந்த போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் வந்துட்டு அந்த 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 ரீஜனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான சட்டங்களை இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியே ஏற்றிப்பாங்க. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போடோலாண்டுக்குன்ட்டு தனியாக ஒரு அரசாங்கம், ஒரு 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 செல்ஃப் கவர்மெண்ட் கொடுத்தாச்சு, அவங்களுக்குன்னு லெஜிஸ்லேச்சர் இருக்குது. இதை தாண்டி அந்த லெஜிஸ்லேச்சர் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் இருப்பார். இத்தனை இருக்கிறப்போ இந்த லேண்டை வந்துட்டு வித்தவுட் கன்சல்ட்டிங் தம் இந்த கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அஸ்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாலண்டரி ஆர்கனைசேஷன் வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி வந்த ஃபஸ்ட் நியூஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதோடைய கண்டினியூஷன் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு இஸ்ரேல் ஈரான் இஷ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது யார் இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவும் உள்ள நுழைஞ்சிருக்கு. நேற்றுக்கு ரீசெண்டாக ஈவினிங் டைமில் என்ன பண்ணியிருந்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு ஈரானுடைய நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு மேலே ஃபுல்லாகவே வந்துட்டு பம்பார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பர்டிகுலர்லி பாருங்கள் எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பிளேஸ் கால்டு ஈரானில் ஃபார்டோ, நதான்ஸ், இஷ்வாகான், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நியூக்ளியர் ரிசர்ச் சைட்டு. இங்கே பாருங்கள், இப்போ நான் இப்போ ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்டோ அப்படிங்கிறது வந்துட்டு ஈரானுடைய ஹெவி ஃபோர்ட்டிஃபைட் நியூக்ளியர் சைட்டு, பர்டிகுலர்லி யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய பகுதி. அதேமாதிரி நத்தான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஈரானில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது, லார்ஜஸ்ட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடம். இதே மாதிரி வந்துட்டு இஸ்வாகான் அப்படிங்கிறது வந்துட்டு லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ரிசர்ச் சைட் ஈரானில் இருக்கக்கூடியது. இந்த 3 மேலேயும் யார் வந்துட்டு பம்பார்ட் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் நேற்றுக்கு அவங்களுடைய ஆயுதங்களை வந்துட்டு அது மேலே போட்டிருக்கிறாங்க.
எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு ஈரான் நிப்பாட்டணும்னு சொல்லி பல வருஷமாக வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரம் 2015. அதில் ஈரான் ஒத்து வராதனால இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டு நடந்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த பிளேசஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இதை தாண்டி இந்தியாவுக்கு இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியா ரேம்ப் அப் ஆயில் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் யூஎஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியா கொஞ்சம் வந்துட்டு சுதாரிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ மேக்ஸிமம் நம்ம இந்தியாவினுடைய மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஆயில் வந்துட்டு வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா ஈராக், சவுதி, ஈரான், யுஏஇ, குவைத் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வந்து ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ எவ்வளோ பண்ணுறோன்னு பாருங்கள். ரஷ்யா கிட்ட பர் டே 1.96 மில்லியன் பேரல்ஸ் பர் டே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சமீபத்தில். இதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி 2,80,000 பேரல் பர் டே எடுத்துகிட்டு இருந்த இடத்துல யூஎஸ்கிட்ட இருந்துட்டு 4,39,000 பேரல் பர் டே வந்து க்ரூட் ஆயில் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். க்ரூட் ஆயிலை எடுத்து நம்மள இருக்கக்கூடிய வந்துட்டு நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்துட்டு திரும்ப ரீவாம்ப் பண்ணி அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்துட்டு பெட்ரோலியமாவோ இல்லாட்டி வந்து பெட்ரோலாவோ இல்லாட்டி டீசலாவோ மாற்றுறாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு பாருங்கள், இந்தியா இஸ் தி வேர்ல்டு 3rd largest ஆயில் இம்போர்ட்டிங் அண்ட் கன்சியூமிங் நேஷன். ஸோ ஆன் ஆவரேஜாக 5.1 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் பர் டே ஃப்ரம் அப்ராட் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்தியா வந்து 3rd largest ஆயில் இம்போர்ட்டிங் அண்ட் கன்சியூமிங் நேஷன். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வெஸ்ட் ஏஷியா இப்போ ரஷ்யாக்கிட்டேருந்து எப்போ இருந்து அதிகமாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 2022 நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ரஷ்யாக்கிட்டேருந்து இம்போர்ட்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி அரௌண்ட் 40-44% வந்து நம்ம அதிகமாக யாருக்கிட்ட தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ரஷ்யாக்கிட்ட தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கரண்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போ நியூஸில் நேற்றுக்கு நைட்டில் தான் வந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்துட்டு யார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஈரான் வந்து தாம் பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த ஒரு 2 days பிஃபோர் வந்து நம்ம பார்த்த டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு பர்டிகுலர்லி அந்த ஆயில் ரிச் நேஷன்ஸை வந்துட்டு எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சவுத் ஏஷியா கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அரேபியன்ஸியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட வேர்ல்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1/5 ஆஃப் தி ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மூலம் தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ரஷ்யா மூலமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்து அந்த ரஷ்யா மூலமாக கொண்டு ஒரு ஆயில் ஃபுல்லாக எது வழி வருதுன்னா சியூஸ் கேனல் வழியாகவும் அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக தான் கொண்டு வர்றோம். இப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபேக்சுவல் டேட்டா அப்படிங்கிறது இந்தியா வந்து 3rd largest ஆயில் இம்போர்ட்டிங் அஸ் வெல் அஸ் கன்சியூமிங் நேஷன். இப்போ நம்ம அதிகமாக யாருக்கிட்ட இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ரஷ்யா கிட்ட இருந்துட்டும் அமெரிக்கா கிட்ட இருந்து தான் மேஜரான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதனுடைய கண்டினியூவேஷன் தான் என்ன அப்படின்னா இரானியன் பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ட்ரேட் ரூட்டை வந்து என்ன பண்ணியிருந்துருக்காங்க, ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. இந்தியாவுடைய 80% ஆயில் ரெக்குயர்மெண்ட் இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பாதையை வந்து ட்ரேட் ரூட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மிகப்பெரிய டேமேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னால் என்ன நீங்கள் தெரிஞ்சுட்டு வர வேண்டியது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இதுதான். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ வாட்டர் கனெக்டிங் பாடி. ஸ்ட்ரெயிட் என்றாலும் என்ன தான் ஸ்ட்ரெயிட்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 லார்ஜர் பாடிஸ் ஆஃப் வாட்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரோ வாட்டர் பாடியை தான் நம்ம வந்து முதல்ல ஸ்ட்ரெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பெர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமனையும் கனெக்ட் பண்ணுது. சைமல்டேனியஸ்லி அது எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீயில் கனெக்ட் பண்ணுது. ஓகே, மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் பர்டிகுலர்லி ஈரான், சவுதி, யுஏஇ எல்லாரையுமே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் கனெக்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், இப்போ லெஃப்ட்டில் பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில இருக்குது. இப்போ டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஓமன் அஸ் வெல் அஸ் ஈரான் 2 பேரினுடைய அந்தந்த நாட்டினுடைய எல்லை பகுதிக்குள்ளே தான் இந்த ஸ்ட்ரெயிட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருந்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஈரான் பக்கம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கொஷின் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் எந்த நாடுகளுக்கு இடையில் இருக்குதுன்னு முதல்ல கேட்கலாம். ஈரான், ஓமன். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எந்தெந்த கல்ஃபை கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமனையும் கனெக்ட் பண்ணுது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்தியன் நேவியில் இண்டெக்ட் பண்ணியிருந்துருக்குறோம்.
ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் தி டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக வந்து இண்டிஜினைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் கடைசியாக இப்போ ஃபாரினர்கிட்ட கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த முக்கியமான ஸ்டெல்த் என்ஜின்ஸில் வந்து லாஸ்ட்டாக வரக்கூடியது என்னென்னா ஐஎன்எஸ் தமால். ஸோ இது வந்துட்டு ஒரு லாஸ்ட் வார்ஷிப் வெளியிலேருந்து பண்ணுறது. இது எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கலின்கிரேட் ரஷ்யாவிலேருந்து பண்ணியிருந்துருக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு லாஸ்ட் வார்ஷிப். இது என்ன டைப் ஆஃப் என்ன சீரீஸில் வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிரிவக் கிளாஸ் ஃப்ரிகேடுக்குள்ள தான் வருது. கிரிவக் கிளாஸ் ஃப்ரிகேடுக்கு கீழே வருது. ஸோ இது நம்ம வந்துட்டு ரஷ்யனுடைய அசிஸ்டன்ஸில் பண்ணியிருந்துருக்குறோம். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஷிப்பில் 26% ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்துட்டு இண்டிஜினைசேஷனாக தான் இருக்குது. அதில் ப்ரமோஸ் லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைலும் இதுக்குள்ளே அடக்கமாக இருக்குது. ஓகே, இந்த ஐஎன்எஸ் தமலை வந்து நம்ம எங்கே இண்டக்ட் பண்ண போகிறோம்னா இந்தியன் நேவியினுடைய வெஸ்ட் கோஸ்ட்டில் இண்டக்ட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஸ்வாட் ஆர்ம் ஆஃப் இந்தியன் நேவியாக இருக்க போகுது. வெஸ்ட் கோஸ்ட்டில் இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க, இண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. ஸோ வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு ஃபிஸ்கல் பாலிசி முக்கியம், மானிட்ரி பாலிசி முக்கியம்ன்றாங்க. ஆஸ் யூ ஆல் நோ, ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற வந்துட்டு யார் பண்ணுறதுன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறது. இப்போ மானிட்ரி பாலிசி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்பிஐ பண்ணுறது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாட்டில் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது ஒரு அரௌண்ட் பிப்ரவரி மார்ச் டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யூனியன் மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரேட் கட் பண்ணாங்க. ஒரு பக்கம் இன்கம் டேக்ஸ் ரேட் கட் பண்ணுறப்போ அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரேட் கட் பண்ணுறப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒன்று என்ன உருவாக வாய்ப்பு இருக்குது, ஒன்று சேவிங்ஸ் உருவாகலாம், சேவிங்ஸ் ஜாஸ்தியாகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாகலாம். இது மூலமாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு எக்கனாமிக் ரிவைவல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ரேட் கட் அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்மளுடைய ஆர்பிஐ என்ன பண்ணியிருந்துருக்கு அப்படின்னா ஏப்ரல் 2025 ஒரு முறை வந்து பாலிசி ரேட்னு சொல்லக்கூடிய ரெப்போ ரேட்டை ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருந்துச்சு. இப்போது ஒரு 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட்ஸை குறைச்சிருக்கு இந்த ஜூனில். ஸோ அதனால் அந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு 5.5 வச்சுருக்கு. 6 இருந்த இடத்துல இப்போ எது கொண்டு வந்துட்டாங்க 5.5. அப்படின்னா வந்துட்டு இதை வந்து பாலிசி ரேட்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்போ ரேட்டை குறைக்கிறதுனால என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்துட்டு ஈஸியாக லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது லோன் கிடைக்கும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு லோன் கிடைக்கிறப்ப அவங்கள வந்து ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜாஸ்தி பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு இது பண்ணுற பர்பஸ் என்னண்டா வந்துட்டு எக்கனாமியை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ் தான். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பேன்ஷனரி பாலிசின்ட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிஸ்கல் பாலிசியில் கை வைப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா மானிட்ரி பாலிசியில் கை வைப்பாங்க. 2 பாலிசியும் அட் அ டைமில் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து 2008 நடந்த கிரைசிஸ்க்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து 2 பாலிசியுமே எந்த ஒரு கவர்மெண்ட்டும் கை வைக்கிறது கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் 2லேயுமே வச்சுருக்காங்க. பட் ஈவன் தான் ஐடியை குறைச்சிருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் கிடைச்ச டேட்டா பிரகாரம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரிய அளவில் சேவிங்ஸ் இந்தியாவில் நடந்த மாதிரி தெரியல, பட் ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ இதோடைய போக்கு எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பேன்ஷனரி மானிட்ரி பாலிசினா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி கான்ட்ராக்ஷனரி மானிட்ரி பாலிசினா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானதாக ஒன்றா இருக்குது. இப்போ வாங்க ஸோ பாருங்கள், எக்ஸ்பேன்ஷனரி மானிட்ரி பாலிசி. இப்போ எக்ஸ்பேன்ஷனரி மானிட்ரி பாலிசின்றத நம்ம என்ன சொல்லியும் கூப்பிடலாம்டா சீப் மானிட்ரி பாலிசி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு நாட்டில் வந்துட்டு எக்கனாமியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக, ஜாஸ்தி பண்ணுறதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு டூல் தான் வந்துட்டு எக்ஸ்பேன்ஷனரி மானிட்ரி பாலிசின்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஷார்ட் டேர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா மணி சப்ளை வந்துட்டு மார்க்கெட்டில் அதிகமாக நடக்குது. மணி சப்ளை அதிகமாக நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக என்ன நடக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாகும். இது மூலமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும், டிமாண்ட் ஜாஸ்தியாகும். டிமாண்ட் ஜாஸ்தியாச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணுறதுக்காக நம்மளுக்கு என்ன தேவைப்படும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும். அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு குறையும். இதனால் க்ரௌத்தும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஒரு கான்செப்ட். ஸோ ஹியர் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பேன்ஷனரி பாலிசின்றது இட் இஸ் அ சீப் மானிட்ரி பாலிசி.
சீப் மானிட்டரி அப்படின்னா மணி வந்து ரொம்ப சீப் ஆகுது. எப்படி சீப் ஆகும் அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறோம். பண்ணுறது யார்? ஆர்பிஐ பண்ணுறாங்க. இது மூலமாக என்னென்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? டிமாண்ட் ஜாஸ்தியாகுமா? ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமா? குறையும். ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாகுமா? கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். க்ரௌத் ஜாஸ்தியாகுமா? எஸ். இதுதான் எக்ஸ்பேன்ஷனரி மானிட்டரி பாலிசி. இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறது தான் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசின்றதை நம்ம வந்துட்டு என்ன சொல்லி கூப்பிடலான்டா டியர் மணி பாலிசின்னு சொல்கிறோம். நம்ம வந்துட்டு எக்ஸ்பேன்ஷனரி மானிட்டரி பாலிசி சொன்ன மாதிரியே தான் ஷார்ட் டேர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப ஹையாக வைக்கிறது, யூஸ்வலாக இருக்கிறதுக்காட்டி ஹையாக வைக்கிறது. பர்டிகுலர்லி எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு வி வாண்ட் டு லிசன் தி இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக. சரிங்களா? இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறப்ப என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிறதுனால என்னென்னால இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது பாலிசி ரேட்டை தான் மீன் பண்ணுறாங்க, ரெப்போ ரேட்டை தான் மீன் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்துட்டு பாரோவிங் குறையும். ஓகே, பாரோவிங் குறையும். ஸ்பெண்டிங் பொதுவாகவே பீப்புள் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைப்பாங்க. ஸ்பெண்ட் பண்ணுறப்போ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். ஏன்னா பீப்புள் பெருசாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூலமாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்கனாமின்றது வந்துட்டு ஒரு இட்ஸ் அ கண்டினியூவேஷன் தான். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்பான்ஷனரி பாலிசி பார்த்துருக்குறீங்க, கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி பார்த்துருக்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்த ஹிந்துவில் அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸில் பெரிய நியூஸ் எதுவும் இன்றைக்கி வரலை. ஸோ ஹிந்துவில் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இவ்வளோ தான். இன்றைக்கி கீழடி பற்றி ஒரு டேட்டா மட்டும் இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் டேட்டா இன்றைக்கி எதுவும் இல்லை. ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே வந்துட்டு ஒரு 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 யூஸ்வலாக ஹிஸ்டோரின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. ஐவிசிக்கு பேரலாக இந்தியாவில் அர்பனைசேஷன் இருந்திருக்குன்னு மட்டும் சொன்னாங்களே ஒழிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒன்று நடந்திருந்திருக்கு இந்தியாவில், நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் நடந்திருக்கு. அதுக்கு பேரலாக அர்பனைசேஷன் ஃபேஸ் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான எவிடன்சஸ் வந்துட்டு அந்த சமகாலத்தில் எவிடன்சஸ் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கீழடி எக்ஸ்கவேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பார்த்த அளவுக்கு அதே அளவுக்கு அட்வான்ஸ்டு அர்பன் செட்டில்மெண்ட் இருந்தது நமக்கு தெரிய வருது. அது மட்டும் கிடையாது, அதோட பீரியட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 BC வரைக்கும் பின்னாடி போயிடுறாங்க. 5000 BC வரைக்கும் போயிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோடைய பீரியடே நீங்கள் எவ்வளோ சொல்கிறாங்கடா, அரௌண்டு 3000 BCலேருந்து தான் வந்துட்டு சொல்கிறாங்க. 3000 BCலேருந்துட்டு அரௌண்ட் 1 BCக்குள்ளே தான் வருது. யாரோடதுண்டா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோடது. இப்போ அதுக்கும் முன்னாடி போயிடுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இந்த கீழடி எக்ஸ்கவேஷன் வந்துட்டு ப்ரூவன் தான். ஒருவேளை இந்த இதை வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்துட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் வந்து வைகை சிவிலைசேஷன்லேருந்து ஆரம்பிக்கும். இங்கே கீழேருந்து மதுரையிலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா வந்து இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு ஒரு திராவிடியன் ப்ரைடில் வந்துட்டு ரொம்ப இதாக சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக வந்துட்டு ஒரு இங்கேருந்து தான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம ஓல்டேஜ் பீப்புள் திராவிடியனிசம் இந்த மாதிரி கான்செப்ட் உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. இதே நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அட் தி காஸ்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ஸ்டடி. ஸோ இந்த ரீஜனல் சென்டிமெண்ட்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கடா அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறது வந்துட்டு உங்களுடைய எதாக இருந்தாலும் டெக்னிக்கலி வெல் சப்போர்ட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கணும், ஆனால் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு நம்ம ஹிஸ்டோரியன் இங்கே ரிசர்ச் பண்ண ஹிஸ்டோரியன் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ரிப்போர்ட்டை வந்து அவங்க முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கல. இங்கே இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்டோட ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. அது மட்டும் கிடையாது, அவர் ரிப்போர்ட்டை வந்துட்டு ரீரீட் பண்ண சொல்லி திரும்ப சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். அதனால் அவரை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டாங்க. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இட்ஸ் லைக் தமிழ் ரேஸ் மேலே நீங்கள் அகைன் வந்துட்டு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த கவர்மெண்ட்ஸ் நம்ம ஒரு கிளியராக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே எவிடன்ஸ் கிடைக்கலன்றதை தாண்டி எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் பாஸ்ட் அப்படிங்கிறது இன்டர் கனெக்டடான ஒன்று. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு கீழடிக்கும் கனெக்டிவிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் தி காஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் வந்துட்டு ஹிஸ்டரிக்குள்ளே நீங்கள் கொண்டு வராமல் நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் கிரவுண்டாக இப்போ இருக்கக்கூடிய பீரியடை மாற்றாமல் ப்ராப்பரான டிஸ்கவரிஸ்ன்றது நீங்கள் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மளோட எது எப்படி அது இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் இல்லையா. ஒரு இந்தியாவினுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஐவிசி காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு அர்பன் சிவிலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டினுடைய ஹிஸ்ட்ரி வந்துட்டு இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது மறுப்புக்கு இல்லை. ஸோ வித் திஸ் என்னுடைய கண்டவஸ் கிளாஸ் முடிச்சுக்கலாம்.
ஸோ இம்பார்ட்டண்டான நியூஸஸ்லாம் கவர் பண்ணிட்டோம். நம்ம டெலகிராம் சேனல் வச்சுருக்கிறோம். இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் போய் எல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலர் பேசிஸில் திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் போட்டுட்டு வரோம். பர்டிகுலர்லி டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இதே மாதிரி சிவில் சர்வீசஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றது வந்துட்டு எங்களுடைய விருப்பம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.